வெல்கம் டு ஸ்ட்ரீட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்கொரி பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சப்கொரினா என்ன, அதில் வந்து சிங்கிள் ரோ சப்கொரி, மல்டி ரோ சப்கொரி, அதுக்கப்புறம் வந்து வேறு கிளாஸில், ஃப்ரம் கிளாஸில், அதுக்கப்புறம் வந்து செலக்ட் கிளாஸில் சப்கொரி எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸிஸ்ட், நான் எக்ஸிஸ்ட், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்கொரி அப்படின்றது ஒரு நெக்ஸ்டட் கொரி. ஒரு கொரிக்குள்ளே இன்னொரு கொரி எழுதி நம்ம வந்து அதை ரிசல்ட்டை அப்ளைன் பண்ணுறது. சரிங்களா? இப்போது சப்கொரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்டர் கொரின்னு சொல்லக்கூடிய மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இது ஒரு விஷயத்தில் மட்டும் பொருந்தாது. அது என்னென்னு நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. இப்போது சிங்கிள் ரோ சப்கொரிஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென், லைக் ஆப்ரேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது தான் சிங்கிள் ரோ சப்கொரிஸ். வாங்க நான் வந்து ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ரெக்கார்டை பார்த்துருங்க. இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, ஸ்டேட் கோடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இப்போது இதுதான் நம்மளுடைய மெயின் கொரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேர் கண்டிஷனில் வேர் இப்போது வேர் 1 = 1ன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் வரும். சரிங்களா? 1 = 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எல்லா டேட்டாவும் வரும். இதே 1 = 2 போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுவோம், 1 = 1 போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ரெக்கார்டை பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி 2 இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 8, இதில் இருக்க எம்ப்ளாயி மட்டும் எனக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி கொடுப்போம்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி 2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. இது நார்மலாக கொரி. சரிங்களா? இதே எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு வந்து ஐடி தெரியாது, நேம் தான் தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டு, இப்போ நான் சப்கொரி அதை மாதிரி தான் சப்கொரி. செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஐடி இல்லைன்னா வந்து ஹெச்ஆர். சரிங்களா? இப்போ வந்து இந்த எம்ப்ளாயீஸ் இதோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கொரி ரன் ஆகும். இந்த கொரி ரன் ஆகிட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி கிடச்சிரும் 8. சரிங்களா? இந்த 8 தான் நம்ம முன்னாடி வந்து ஐடி தெரியுன்றதால நமக்கு டைரெக்டாக இங்கே போட்டோம். சரிங்களா? முன்னாடி 2 போட்டிருப்போம். இப்போ 8 நம்ம போட்டு இங்கே ரன் பண்ணுறது இப்படி போட்டிருப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சப்கொரி எழுதி அதிலேருந்து இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், 8 அதே ரெக்கார்ட் தான் வரும். சரிங்களா? இதுதான் வந்து சப்கொரி, சிங்கிள் ரோ சப்கொரி. இது வந்து என்னது, சிங்கிள் ரோ சப்கொரி. சரிங்களா? இப்போ நான் வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்றது இங்கே எனக்கு இந்த சப்கொரி ரன் பண்ணால் எனக்கு சிங்கிள் வேல்யூ வருதுங்களா, இதை பேஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு அசைன் ஆகிட்டு எனக்கு இந்த ரெக்கார்டு வந்து எனக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? ஃபில்டர் ஆகிட்டு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோ சப்கொரி. ஹெச்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஹெச்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ்னு இருக்குது, இங்கே ஹெச்ஆர்னு இருக்குது. ஹெச்னு ஸ்டார்ட் ஆகிறது தான் வேணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். லைக் அப்படி போட்டுட்டு ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னா எத்தனை எம்ப்ளாயி வராங்கன்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சப்கொரி ரிட்டர்ன் மோர் தென் 1 வேல்யூ. சரிங்களா? மோர் தென் 1 வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிறது 2 ரெக்கார்டு வருது. சரிங்களா? அப்போ என்னன்னா,
நம்மளால் இந்த சப்கொரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அது சிங்கிள் ரோ சப்கொரி, நம்ம இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்கோம். அதனால் அதை அது மேட்ச் இருக்கிற கார்டு தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இப்போது சிங்கிள் ரோ சப்கொரி பார்த்தோம். இப்போ அப்படியே மல்டி ரோ சப்கொரிக்கு வரணும். இப்போ அந்த இடத்துல இன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 3-8 இருக்கிற அந்த ரெக்கார்டை மட்டும் உங்களுக்கு கொண்டு வரும். இது வந்து மல்டிபிள் ரோ சப்கொரி. பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஐடி 3 டிபெண்டில் இருக்கிற டோனியும் மற்ற 8 இருக்கிற ரெக்கார்டும் வந்துருச்சு உங்களுக்கு. மல்டிபிள் இந்த சப்கொரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ரெக்கார்டு வரும். இது நாங்கள் 2 வருது, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, அதை இந்த சப்கொரியை பேஸ் பண்ணி இந்த இன் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. இந்த இன் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற 3-8 இருக்கிற ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது தான் இந்த சப்கொரி. இப்போ நான் வந்து இது இப்படியும் கொடுக்கலாம், 3, 8, 4 இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக கொடுப்போம். அதுக்கு பதிலாக தான் நமக்கு சப்கொரி எழுதி கொடுக்குறோம். சரிங்களா, இதுதான் வந்து சப்கொரி. ஃபஸ்ட்டு வந்து சப்கொரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும், இந்த அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு மல்டி ரோ சப்கொரி. சரிங்களா, வந்து மல்டி ரோ சப்கொரி அப்படின்றது ஒன்றுக்கு மேலே வந்து எனக்கு ரெக்கார்டு வருது, மோர் தென் 1 ரெக்கார்ட்ஸ் வந்து ரோஸ் வந்து வருது அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து மல்டி ரோ சப்கொரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன் போட்டு எழுதியிருக்கோம். 3-8 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் கொடுங்கன்றதான் இதோட மீனிங். சரிங்களா, அடுத்தது கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. இந்த கோரிலேட்டட் சப்கொரினா மெயின் டேபிளில் இருக்கிற அந்த ரெக்கார்டை வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த சப்கொரியில் இருக்கிற ரெக்கார்டோட ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து மேட்ச் ஆகிட்டே வரும். சரிங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சேலரி இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த சேலரியில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஆவரேஜ் சேலரி எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் சேலரி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் சேலரின்னு மாற்றிக்கிறேன். சேலரி greater than ஆவரேஜ் சேலரி. இப்போ இது என்ன மீனிங்னா, இப்போ இந்த இடத்துல நான் இது எல்லாமே எடுத்துறேன். இது வந்து எம்ப்ளாயி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 63,333 ரூபா வந்து ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் யார் வந்து இந்த சேலரி வாங்குறாங்களோ அது மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லி தான் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா, இங்கே அப்படி தான் எழுதியிருப்போம். சரிங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடியும் யூஸ் பண்ணி கொண்டு வான்னு சொல்லி தான் எழுதியிருப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு ஒரு அலைசைன் கொடுத்துக்கணும். சரிங்களா, இது ஏன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியும் என்னுடைய இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் இதோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் இப்படி நான் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு இப்போ என்ன வரும்னா, இங்கே பாருங்கள் வந்துருச்சிங்களா. என்ன மீனிங்னா, ஆவரேஜ் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஆவரேஜ் சேலரி எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஆவரேஜ் சேலரி டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்குது. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 2 வந்து 76,000, 3 வந்து 50,000 இருக்குது. இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்னென்னா, என்னுடைய ஆவரேஜ் சேலரி இட் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து இந்த சேலரி விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் எம்ப்ளாயி போடுறேன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எம்ப்ளாயி போட்டால் ரெக்கார்ட் புரியும். ரெக்கார்டு தெரிஞ்சிச்சு. சரிங்களா, சரி இப்போ இப்போதைக்கு நான் இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது
இது 2 பேர் ரன் பண்ணுறோம். இப்போ 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 76,000 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 63,000 இருக்குது. இப்போது இந்த 2 எம்ப்ளாயி எடுத்து பாருங்களேன். இந்த 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் 8ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும். இப்போ பாருங்கள், இப்போது 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76,000 இருக்குது. சரிங்களா? 76,000. அப்போ இந்த நம்பர் வந்திருக்காது. அப்போது 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் வேறு ஏதாவது 76,000 விட அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 76,000 விட இது 80,000 இருக்குது. அப்போ 76,000 பெருசா 80,000 பெருசா? அப்போ 80,000 தான் பெருசு. நம்ம எழுதியிருக்கிற கண்டிஷன் எப்படின்னா, இப்போது எம்ப்ளாயீஸில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு ரோவும் போயிட்டு இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட மேட்ச் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு இந்த குறி தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இந்த குறி எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டேபிளில் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடியும் வந்து போட்டு செக் பண்ணி நமக்கு ஆவரேஜ் சேலரி கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய கண்டிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் சேலரி வந்து 76,000 தான் இந்த 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்போது இந்த 76,000 விட அதிகமாக யார் வாங்குறாங்கன்னு பார்த்து தான் நான் இங்கே எடுக்கிறேன். அப்போது இது வந்து 80,000 இந்த 2 பேரும் வாங்குறாங்க. அப்போது இந்த 2 ரெக்கார்டு எனக்கு அங்கே வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் 50,000 தான் வாங்குறாங்க. அப்போ 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க 50,000க்கு மேலே இருந்தால் தான் வரும். இவங்க 2 பேருமே 50,000 தான் இருக்காங்க. அப்போ 3ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களையும் 50,000 தான் இருக்காங்க. சரிங்களா? இந்த இங்கேயும் 3ல் 50,000 இருக்குது, இங்கேயும் 3ல் 50,000 தான் இருக்குது. 4ல் இருக்கவங்க 70,000 இருக்காங்க, இங்கேயும் 70,000 தான் காமிக்குது. அப்போ 5ல் இருக்கவங்களும் 50,000 தான் காமிக்குது, 6ல் இருக்கவங்க 70,000 கரெக்டாக காமிக்குது. இப்போது இது 8ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க 63,000. 63,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ரஜினி வர மாட்டார், டிராவிடும் விஜயும் வருவார். அதுதான் நம்ம இந்த கோர் ரிலேட்டட் சப்கொரியில் கார்லேட்டட் சப்கொரியில் எழுதியிருக்கோம். கோரிலேட்டட்னு சொல்லலாம், கார்லேட்டட்னு சொல்லலாம். இப்படி தான் இந்த கொரி ஒர்க் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்தது சப்கொரிக்கு போகலாம். அடுத்த சப்கொரி வேர் கிளாஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுனோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டு எழுதுனீங்களா, அதுதான் வந்து வேர் கிளாஸ். இப்போ நான் இங்கே எழுதுனேன்ல ஃபஸ்ட்டு சப்கொரி. இப்போ இந்த 3 ரெக்கார்டு எழுதுனீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வேர் கிளாஸ்க்குள்ளே தான் எழுதியிருக்கேன். சரிங்களா? வேர் கிளாஸ்க்குள்ளே ஒரு சப்கொரி எழுதி அதை வந்து என்னுடைய வேர் கிளாஸோட வேல்யூக்கு கண்டிஷனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இதுதான் வந்து அந்த வேர் கிளாஸ் சப்கொரி. இங்கே பாருங்கள், அதுதான் இது சப்கொரிஸ் இன் வேர் கிளாஸ் ஹெல்ப் ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ். இங்கே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து வேர் கிளாஸ் இருக்க சப்கொரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கிளாஸ். ஃப்ரம் கிளாஸ் அப்படின்றது ஒரு டெரைவ் டேபிள் மாதிரி, இல்லைனா வந்து ஒரு டெம்பரரி டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் எழுதியிருக்கோம்ல, இந்த எம்ப்ளாயிஸே இங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த சப்கொரி நான் போட்டுக்குவேன். ஃப்ரம் கிளாஸுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ டிபார்ட்மெண்ட் நேமும் இங்கே எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் நேமு, அப்புறம் வந்து என்ன இருக்குது இதில், இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற அந்த 2 ரெக்கார்டு மட்டும் இங்கே வந்து பாருங்கள். வேர் கண்டிஷன் எடுத்துடலாம். இங்கே வேர் கண்டிஷன் போட்டாலும் போடலாம்னு பிரச்சனை நம்ம இஷ்டம் தான். இப்போ பாருங்கள் எனக்கு டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு டெம்பரரி டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஏ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கேயும் கொடுக்கலாம். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று இப்படியும் கொடுக்கலாம். என்னென்னா சப்கொரி எழுதும்போது இங்கேயே அந்த வேர் கண்டிஷன் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சப்கொரி எழுதுனாலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஜாயின் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இது வந்து டெரைவ்டு. இப்போ பாருங்கள் செலக்ட் கிளாஸு, அதை தொடர்ந்து ஃப்ரம் கிளாஸுக்குள்ளே நான் வந்து டேபிள் கொடுப்போம். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கொரி எழுதி அந்த கொரியில் இருக்கிற அவுட்புட்டை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்குது. இதுதான் வந்து டேபிள் ஃப்ரம் கிளாஸில் இருக்கிற அந்த டேபிள் டெம்பரரி டேபிளோடைய அந்த கொரி சப்கொரி. சரிங்களா?
இதை நீங்கள் எப்படி வேணால் என்ன வேணால் எழுதிக்கலாம். உள்ள சப்கொரி நீங்கள் குரூப் பை பண்ணி ஒரு 2 காலம் தான் வேணும்னா எல்லாத்தையும் இதுக்கு மாற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது செலக்ட் கிளாஸில். செலக்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ எம்ப்ளாயீஸ் இருக்குது, எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. சரிங்களா, எம்ப்ளாயீஸ் இதில் வந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் போட்டுட்டேன், இதுக்கு பக்கத்துலேயே சப்குரி எழுதுறேன். சப்குரி எழுதிட்டு செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, இந்த இடத்துல இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். பாருங்கள், சப்குரி ரிட்டர்ன் மோர் தென் ஒன் வேல்யூன்னு சொல்லிட்டு வருதுங்களா, இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வேர் கண்டிஷனில் போட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்து வந்து இங்கே செக் பண்ணி ஒவ்வொரு ரோவுக்கும் உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வந்து இங்கே கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒன்று வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், 2 அக்கௌண்ட்ஸு, 8 ஹெச்ஆர், அந்த மாதிரி எடுத்து வந்து கொடுத்துச்சு. சரிங்களா, இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேங்களா, இது ஒரு செலக்ட் கிளாஸில் நம்ம எழுதுகிற அந்த சப்குரி. சரிங்களா, இது வந்து இதுவும் கார்லேட்டட் சப்குரி மாதிரி தான். ஒவ்வொரு ரோவாக இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் வரும். சரிங்களா, எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி தான் எடுத்துரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸிஸ்ட் அப்படின்றது சப்குரி அந்த ரோவை ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா, அப்படி ரிட்டர்ன் பண்ணால் அது ட்ரூ. சரிங்களா, இப்போ அதை பற்றி பார்க்கலாம். வேர் 1 = 1 கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது தேவையில்லை, நீங்கள் இல்லைன்னா எக்ஸிஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, எக்ஸிஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல சப்குரியில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் இங்கே அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன், டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ என்ன இது மீனிங்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க இல்லையா, இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. அப்போ இது தனியாக ரன் ஆகாது. அட்லீஸ்ட் இதில் வந்து என்ன மீனிங்னா எக்ஸிஸ்ட் அப்படின்றது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கண்டிப்பாக இருக்கணும், இதில் வந்து ரெக்கார்டு இருக்கணும். நான் இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் மேட்ச் பண்ணுறேன், ஒவ்வொரு ரூபா மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணும்போது 1 நம்பர் டிபார்ட்மெண்ட் இங்கேயும் இருக்கும், டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு 1 நம்பர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ இது ட்ரூ, எக்ஸிஸ்ட்ன்றது இது ட்ரூ. சரிங்களா, அதே மாதிரி இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கூட கொடுத்துக்கலாம், மோர் தென் 1 காலம் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் இப்படி கூட கொடுக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைனா இங்கே 1 கூட கொடுக்கலாம். நமக்கு என்னென்னா அந்த ரெக்கார்டு அங்கே இருக்கணும். எக்ஸிஸ்ட் அப்படின்றது அட்லீஸ்ட் அந்த சப்கொரி ரிட்டர்ன் பண்ணணும், வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி அதில் இருக்கிற ரெக்கார்டும் என்னுடைய எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கிற ரெக்கார்டும் ட்ரூ ஆகணும், மேட்சாக இருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்கொரி, சாரி எக்ஸிஸ்ட் சப்கொரி. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் எம்ப்ளாயிஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்சாக இருக்கும்போது எனக்கு ட்ரூவாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு இது சக்ஸஸ். இப்போ நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது வந்து எனக்கு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே பாருங்கள், எதுவுமே வந்து மேட்சாக இல்லை, எல்லாமே மேட்சாக இருக்குது, அதனால் நமக்கு வந்தது. இப்போ வந்து மேட்சாக இல்லாத ரெக்கார்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு ஜாயின் மாதிரி தான். நம்ம என்ன ஜாயின் போட்டு எழுதோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. பட் நீங்கள் வந்து எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயின் தேவைப்படாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய காலம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட் கோட் மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து மேனேஜ் கோட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து எக்ஸிஸ்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.